ஃப்ரெண்ட்ஸ், போன தடவை சாட்சியின் வேலை போடும்போது ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க. அவங்க குடும்பத்தில் இருக்கிற ஒரு நெருக்கத்துக்காக என்கிட்ட ஜெபிக்க சொல்லி கேட்டிருந்தாங்க. நிச்சயம் வந்து ஒருத்தருக்காக இன்னொருத்தர் ஜெபிக்கிறதுல தப்பே இல்லை. அதில் வந்து நான் வந்து ஒன்றும் சொல்லலை. ஆனாலும் இப்போ வந்து யூடியூப் சேனல்ஸில் நிறைய பேர் தெய்வ வசனத்தை சொல்கிறாங்க. நிறைய சபையை சேர்ந்தவர்கள் யூடியூப் மூலமாக அவங்க சபையின் காரியங்கள் எல்லாவற்றையும் வெளிப்படுத்துகிறாங்க. இப்போ வந்து தேவ செய்தி கொடுக்குறவங்களுக்கோ தேவனுடைய ஊழியர்கள் என்று அடையாளப்படுத்தப்படுகிறதற்கோ ஏகப்பட்ட ஜனங்கள் இருக்கிறாங்க. நம்ம வந்து இவங்க எல்லார்ட்டையும் நம்ம போய் அப்ரோச் பண்ணலாமா அப்படின்னா அது இப்படி பண்ணுறது நிச்சயமாக சரி கிடையாது. இப்போ நானுமே இந்த தேவ வார்த்தையெல்லாம் உங்ககிட்ட கொடுக்கறது எதற்காகனா, எனக்கு தேவன் வெளிப்படுத்தினதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். நான் பயன் அடைந்தது போல் நீங்களும் பயன் அடையும்படியாகத்தான் இந்த வார்த்தையை நான் ஷேர் பண்ணுறேன் ஒழிய, நான் வந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில் ரொம்ப உயர்ந்து வளர்ந்தவங்களும் கிடையாது. நானும் உங்களைப் போல வளர்ந்து கொண்டு இருக்கிற ஒரு விசுவாசி தான். இப்போ எனக்கு மேலே ஒரு ஊழியர் இருக்கிறாங்க, எங்கள் சபையில் ஒரு ஊழியர் இருக்காங்க, அப்புறம் நிறைய லீடர்ஸ் இருக்காங்க, அசிஸ்டன்ட் பாஸ்டர்ஸ் இருக்கிறாங்க. இவங்க எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து அந்த நிலைமைக்கு வந்தவங்க. இப்போ ஒரு ஊழியருக்கும் இப்படி யூடியூப்பில் செய்கிற என்னை போல் நிறைய பேருக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா, அவங்கெல்லாம் உருவாக்கப்பட்டு அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. வெறுமனை பைபிள் படிக்கிறதுனாலையோ ப்ரேயர் பண்ணுறதுனால மாத்திரம் ஒருத்தரை வந்து ஊழியர்னு நம்ம அடையாளப்படுத்திடவே கூடாது. அவங்க வந்து உருவாக்கப்படணும். இப்போ மோசே பார்த்தீங்கல்ல, அவர் வந்து அந்த ஜனங்கள் மத்தியில் அந்த ஜனங்களுக்காக பரிதபிக்கிறவரா, அந்த ஜனங்களுடைய முறுமுறுப்புகளை பரவாயில்லன்னு சகித்து போகிறவரா, அவங்களுக்காக கர்த்தர்கிட்ட ஜெபிக்கிறவரா, அதே சமயம் இந்த ஜனங்கள் தப்பு பண்ணால் அந்த ஜனங்களை கண்டிக்கிறவரா, ஒரு நல்ல ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி, அதே சமயம் தேவனுக்கு பயந்து நடக்கிறது, மனுஷங்களுக்கு பயந்து நிறைய காரியங்களை செய்யாமல் இருக்கிறது, இப்படி வந்து உருவாக்கப்படணும். ஒரு ஊழியனா ஒரு ஸ்டாண்டர்ட் வர்றதுக்கு இது வந்து உருவாக்கப்படணும். தேவனால் உருவாக்கப்பட்டு தான் அந்த இடத்துக்கு வரணும். மேபி நான் உருவாக்கப்படுகிற இடத்துல வேண்டாம் இருக்கலாமே ஒழிய, நான் உருவாக்கப்பட்ட ஊழியன் கிடையாது. ஆனால் நிஜமாவே உருவாக்கப்பட்ட ஊழியனுக்கு தான் இப்படி நிறைய காரியங்களை கடந்து வந்திருப்பாங்க. அவங்க கிட்ட நம்ம வந்து ஜெப விண்ணப்பங்களை வைக்கிறது ரொம்ப ஏதுவாக இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. நான் அதுக்காக ஜெபிக்க சொல்லி கேட்கக்கூடாதுன்னு சொல்ல வரல. ஆனால் ஆவியில் வளர்ந்து கொண்டு இருக்கிற என்னை போல நிறைய பேர் இருக்காங்க இல்லையா, யூடியூப்லேயா இருக்கலாம், இல்லை நீங்கள் சாதாரணமாக பார்க்குறவங்களா இருக்கலாம். அவங்களுக்குன்னு சில போராட்டங்கள் இருக்கும், அவங்களுக்குன்னு சில பாரங்கள் இருக்கும். அவங்க நிச்சயம் நீங்கள் சொல்லும்போது அதை பாரமாக எடுத்துப்பாங்க தான். ஆனால் நிஜமாவே தேவ சமூகத்தில் உங்களுக்காக கதறி அழுது ஜெபிக்க அளவுக்கு அவங்களுக்கு அந்த பாரம் ஏற்படுமானா இல்லை. இப்போ வந்து இந்த யூடியூப் இருக்கிறதற்கான காரணமே நம்ம எல்லாருக்குமே இன்டர்நெட் ஃபெசிலிட்டி இருக்குது. இப்போ திடீர்னு இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸை மூடி நிறைய தேசங்களுக்கு ஆயில் இல்லாமல் போன மாதிரி ஏதோ ஒரு காரணத்தினால இந்த இன்டர்நெட் ஃபெசிலிட்டி கூட இல்லாமல் போகக்கூடிய ஒரு நாள் வரலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம யாரை போய் சந்திக்கலாம் அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு குழப்பம் வரவே கூடாது. ஒரு குழந்தைய எப்போதுமே வந்து ஒரு தாய் கவனிக்கிற அளவுக்கு வேற யாராலையும் கவனிக்க முடியாது. இப்போ திடீர்னு ஏதோ ஒரு கொரியர் வருது, இல்லை கிச்சனில் ஏதோ ஒரு முக்கியமான அடுப்பு வேலை, அப்போனா அந்த சமயத்துக்கு தாய் இன்னொருத்தங்க கிட்ட கொடுத்துட்டு போகலாம், நான் வர்ற வரைக்கும் பிள்ளைய பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு. ஆனால் எப்போதுமே ஒரு தாய் தான் ஒரு குழந்தைய நல்லா பராமரிக்க முடியும். அதே சமயம் ஒரு குழந்தைக்கு தேவையான எல்லாவற்றையும் ஒரு தாய் மட்டும்தான் கொடுக்கவுமே முடியும். நீங்கள் இப்படி இடையில ஒருத்தங்களை வச்சு பழகிட்டீங்கன்னு வைங்க, அதாவது அது எப்படி அப்படின்னா, எங்கள் அம்மா கிட்ட மம்மம் வாங்கித்தாங்கன்னு ஒரு 2 வயசு குழந்தை பக்கத்து வீட்டு ஆண்டி வீட்டுக்கு வந்திருக்கிற பக்கத்து வீட்டு ஆண்டி கிட்ட சொல்லி அவங்க அம்மா கிட்ட சொல்கிறது, அது எப்படி உகந்தது அல்லாததாக இருக்குமோ அப்படி தான். நம்ம வளரும்போது தேவனுடைய சத்தத்தை கேட்கறதற்கு நமக்கு ஒரு தயக்கம் இருக்கும்போது, இல்லை ஒரு கிளாரிட்டி இல்லாத போது, நமக்கு நிறைய குழப்பங்கள் இருக்கும்போது இந்த செய்கிறது தப்பு இல்லை. ஆனால் இதையே நம்ம தொடர்ச்சியாக வச்சுக்கக்கூடாது. ஏன்னா அவர் நம்மளுடைய அப்பா. ஒரு மகளாக ஒரு மகனாக எதையுமே அவர்கிட்ட நம்ம ஷேர் பண்ணலாம். எனி பர்சனல் திங்ஸ், எனி டீப் டவுன் திங்ஸ் எல்லாத்தையுமே நம்ம அவர்கிட்ட ஷேர் பண்ணலாம். நிச்சயம் அவர் நீங்கள்
இது நான் தேவன்கிட்ட கேட்ட காரியத்திற்கான பதில்னு நீங்க உணரும்படியாகவே யார் மூலமாவது தேவன் பேசுவார், இல்லை வசனத்தின் மூலமாக பேசுவார், இல்லை தேவனே சில நேரம் பிரத்யட்சமாக பேசுவார். அதனால நீங்க கம்யூனிகேட் பண்ண ஆரம்பிங்க, தேவன்கிட்ட ஜெபிங்க. அதாவது இப்படி நம்ம நான் நிறைய யூடியூப் சேனல்ஸ், ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் பார்க்கும்போது அதில் நிறைய பேர் ரெக்வெஸ்ட் கொடுத்துருக்கிறத நான் பார்த்துருக்கேன். ப்ரேயர் ரெக்வெஸ்ட் கொடுப்பாங்க, இல்லை அவங்களுடைய டவுட்ஸ் நிறைய கேட்பாங்க. டவுட்ஸ் கிளாரிஃபை பண்ணுறது வேறு, ப்ரேயர் ரெக்வெஸ்ட் கொடுக்கறது வேறு. இது ரெண்டுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு இல்லையா? ஒரு புத்தகத்தில் இருக்கிற சந்தேகத்தை படித்த யார் வேணாலும் வந்து கிளியர் பண்ணலாம். ஆனால் அதை எழுதினவர் அதை வந்து கிளியர் பண்ணார் அப்படின்னா அதோடைய கிளாரிட்டி ரொம்ப ஹை லெவல் இல்லையா? அதுபோல் நீங்கள் சிறு சிறு சந்தேகங்களை நீங்கள் பிறர்கிட்ட கேட்கலாம். அதையுமே நீங்கள் உட்கார்ந்து வாசிக்கும் போது தேவன் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கறது இது வரைக்கும் யாருக்குமே கொடுக்காத மறைப்பொருளாக இருக்கும். நான்லாம் வளர்ந்துக்கிட்டு தான் வரேன். இன்னும் நான் நிறைய வேதத்திலேருந்து கற்றுக்கொள்ளணும். அதான் நான் ஏற்கனவே நிறைய கற்று நிறைய காரியங்களை ரிசீவ் பண்ணி அதுக்கப்புறம் நான் வந்து இந்த நிலைமைக்கு, அதாவது சரி நம்மக்கிட்ட நிறைய ஸ்டஃப் இருக்குது, இதை நம்ம வந்து ஜனங்களுக்கு கொடுக்கணும் அப்படிலாம் இல்லை. நான் இந்த வாரம் வாசிக்கிறத அடுத்த வாரம் உங்களுக்கு வந்து அதில் நான் தெரிஞ்சு கொண்டதெல்லாம் உங்களுக்கு கொடுப்பேன். முக்கியமாக என் லைஃபுக்கு எது ரொம்ப தேவையோ அதெல்லாம் தேவன் என்கிட்ட பேசுவார். அதை உங்களுக்கு லகுவான முறையில் சொல்கிறதுக்கு தேவன் எனக்கு உதவுறார். இப்படி நீங்கள் உட்காரும்போது தேவன் உங்களோடு பேசுவார். நீங்கள் ஜெபிக்கும் போது தேவன் உங்களுக்கு சொல்யூஷன் கொடுப்பார். நீங்கள் தேவன் இந்த உறவுக்குள்ளே வேறு யாரையுமே கொண்டு வராதிங்க. வேணும்னா உங்கள் ஊழியரை கொண்டு வாங்க. ஆனால் உங்களுக்கு முன்பின் தெரியாதவங்களை, இல்லை அவங்கள பார்த்தா ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக தெரியுது அப்படின்ட்டுலாம் நீங்கள் எல்லாத்தையும் சொல்கிறது எப்படி தெரியுமா இருக்குது? அது வந்து உங்கள் அப்பா கிட்டே நீங்கள் டைரெக்டாக பேச மாட்டேன், ஆனால் மற்றவங்க ஊரில் இருக்கிற எல்லார்ட்டையும் நான் ஹெல்ப்பு கேட்பேன் அப்படிங்கிறது அப்பாவுக்கு ரொம்ப வருத்தத்தை கொண்டு வரும் இல்லையா? ஒருவேளை நீங்கள் வந்து இப்படி ரெக்வஸ்ட்லாம் கொடுக்கும்போது நீங்கள் ஏற்கனவே ஜெபிச்சு, ஆனால் உங்களுக்கு ஒரு தேவனுடைய ஒரு வெளிப்பாடு கிடைக்காததுனால கூட நீங்கள் கேட்டிருக்கலாம். அது வந்து ஓகே. ஆனாலும் நீங்கள் வந்து தேவன்கிட்ட வந்து வற்புறுத்தி கேளுங்க. மோசே கேட்டது போல், நீங்கள் என் பேரை கூட கிறுக்கி போடுங்க, ஆனால் என் ஜனங்களுக்கு நீங்கள் வந்து தீங்கு செய்யக்கூடாதுங்க போல். நான் யார் சொன்னாலும் கேட்க போகிறதில்ல, நீங்கள் என்கிட்ட டைரெக்டாக பேசுங்கன்னு அப்பா கிட்ட பிடிவாதம் பிடிங்க. எவ்வளவோ காரியத்துக்கு பிடிவாதம் பிடிக்கிறோம். நான் வேதத்தை வாசிக்கிறேன், இந்த வேதத்துலேருந்து நீங்கள் எனக்கு கற்றுக் கொடுங்க அப்படின்னு நீங்கள் தேவன்கிட்ட பிடிவாதம் பிடிங்க. தேவன் அதாவது நார்மலாகவே பிள்ளைகளுடைய பிடிவாதத்துக்கு தகப்பனார் ரொம்ப நிற்க முடியாது இல்லையா? அதாவது வளர்ந்த பிள்ளை இல்லை, நாம் என்றைக்குமே தேவனுக்கு குழந்தைகள் தான். ஆவிக்குரிய காரியங்களில் நம்ம வளர்ந்தாலும் நம்மளுடைய ரெக்வஸ்ட் எல்லாத்தையுமே தேவன் ஒரு பிள்ளை தகப்பன்கிட்ட கேட்குற மாதிரி தான் அவர் வந்து நினச்சிப்பார். அதனால் உங்களுடைய இந்த பிடிவாதத்துக்கெலாம் தேவன் ரொம்ப விருப்பத்தோடு செவி கொடுப்பார். அதனால் தைரியமாக அப்பா கிட்ட பிடிவாதமாக கேளுங்க. நீங்கள் தான் என்கிட்ட பேசணும், நீங்கள் எனக்கு கற்றுக் கொடுக்கணும், எனக்கு ஜெபிக்க வரமாட்டேங்குது சொல்லிக் கொடுங்க, எனக்கு பைபிள் எடுத்த தூக்கம் வருது, எனக்கு வந்து ஆர்வத்தை கொடுங்க, நான் உங்களுக்கு உண்மையாக ஊழியம் புரியணும், அதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, நான் ஒரு நல்ல ஊழியனாக வளர்கிறதுக்கு நான் என்ன செய்யணும்னு எனக்கு சொல்லிக் கொடுங்கன்னு உங்கள் இருதயத்தில் என்னெல்லாம் இருக்கோ எல்லாத்தையுமே கர்த்தர்கிட்ட சொல்லி அவர்கிட்ட வந்து ஒப்பு கொடுத்துருங்க. அவர்கிட்ட இருந்து வருகிற பதில் உங்களுக்கு ஏற்றதாக இருக்கும். அவர் சில நேரம் கால தாமதப்படுத்துகிறாரு அப்படின்னா அது நன்மைக்கானது. ஒருவேளை இப்போ அதற்கான எக்ஸ்பிளனேஷன் சொன்னாலும் உங்களுக்கு புரியாது, இல்லை அந்த எக்ஸ்பிளனேஷன்னாலும் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. நீங்களே ஒரு வாரம் ஆச்சுன்னா அந்த காரியத்திலேருந்து உங்களை நீங்கள் வேறொரு காரியத்துக்கு ஷிஃப்ட் கூட பண்ணியிருப்பீங்க. அந்த அளவுக்கு நீங்கள் அதில் ஸ்ட்ராங்காக ஹோல்டாக கூட இல்லாமல் இருந்ததுனால தேவன் கொடுக்காமல் இருந்திருக்கலாம். அதனால் தேவன்கிட்ட விட்டு கொடுத்துருங்க எல்லாவற்றையும், தேவன் பார்த்து கொள்வார். அதாவது எப்போதுமே ஹை ஸ்பிரிச்சுவாலிட்டி பர்சன்னும் கிடையாது, லோ ஸ்பிரிச்சுவாலிட்டி பர்சன்னும் கிடையாது. எல்லாருமே வளர்ந்து கொண்டே இருக்கிற ஒரு நபர் தான். நல்லா வளர்ந்துட்டேன்னு சொல்கிறவங்க கூட இன்னும் வளரணுங்கிறதுக்காக பிரயாசம் எடுத்துக்கொண்டே இருக்கிறவங்க தான். அதனால் உங்களுக்கும் தகப்பனுக்கும் இருக்கிற உறவு முறையை நல்லா வளர்த்துக்கோங்க. இந்த மீடியாவே இல்லாமல் போனாலும், யூடியூபே அழிந்தே போனாலும், நீங்கள் நினைக்கிற ஒரு காரியத்திற்கான பதில் தேவன்கிட்ட இருந்து வரும்னா அந்த உலகத்தில் எந்த ஒரு காரியமும் உங்களுக்கு தடையில்லை.
நிச்சயம் இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நான் கர்த்தருக்குள்ள விசுவசிக்கிறேன். காட் bless யூ.